புத்தம்புது சிந்தனைகள் விடியலின் எழுச்சியோடு புது வெள்ளமென தரணியில் இன்பங்கள் பொங்க அனைத்து சமூக சொந்தங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் திடமான அரசியல் கொள்கைக்கு தமிழ் பொது வேட்பாளர் காலத்தின் தேவை ஸ்ரீதரன் எம்பி ஆரூடம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் முற்றாக விலகியிருக்க வேண்டும் கயேந்திரன் எம்பி கருத்து. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு அமெரிக்க தலைநகரில் நாளை விசேட கலந்துரையாடல். விலங்குகளை வேட்டைக்கு வைத்திருந்த துப்பாக்கி வெடித்ததில் ஒருவர் உயிரிழப்பு. பண்டிகை காலத்தில் செல்ல பிராணிகளுக்கு ஏற்படும் பாதிப்பு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. புத்தாண்டில் இடம்பெற்ற கோர விபத்து, இருவர் பரிதாபகரமாக உயிரிழப்பு. பலாங்கொடையில் இரு குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல், ஒருவர் சாவு. 300 ஏவுகணைகளை அமெரிக்காவின் உதவியுடன் சுட்டு வீழ்த்திய இஸ்ரேல். தமிழ் மக்களின் திடமான அரசியல் கொள்கைக்கு தமிழ் பொது வேட்பாளர் காலத்தின் தேவை என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் உள்ள அவரது அலுவலகத்தில் புதுவருட நிகழ்வில் கைவிசேடம் வழங்கி வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது குறித்த விடயத்தை தெரிவித்தார். தமிழர்களின் தேசிய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக ஜனாதிபதி தேர்தலில் பல ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தோம். ஆனால் அவர்கள் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றவில்லை. ஆதரவளித்த பல பேர் தோல்வியடைந்தனர். வெற்றி பெற்ற மைத்ரி உள்ளிட்டோர் தமிழ் மக்களின் அரசியல் தேர்வை பெற்றுத்தரவில்லை. இதனால் தான் நீண்ட நெடும் அனுபவத்தின் அடிப்படையில் பெரும்பாலானவர்கள் மத்தியில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான கருத்து நிலவி வருகின்றது. தமிழ் வேட்பாளரை நிறுத்துவதன் மூலம் தமிழர்களுக்கு நீதி வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டும், தமிழர்களுக்கு இறையாண்மை வேண்டும் என்பதை சர்வதேச ரீதியில் ஒரு செய்தியாக சொல்ல முடியும் என்றும் தெரிவித்தார். முதல் கேட்ட பொது வேட்பாளரும் இந்த கச்சேரியும் சம அந்தஸ்துடையவை. காரணம், ஒரு தேர்தல் வருகிற பொழுது தான் இந்த ரெண்டும் வெளியிலே வரும். அப்புறம் இந்த ரெண்டுமே பேசாமல் படுத்துடும். அப்புறம் அடுத்த ஒரு தேர்தல் வருகிற பொழுது, பாராளுமன்ற தேர்தலோ அல்லது மாநில சபை தேர்தல் வருகிற பொழுது இந்தியாவிலே அந்த கருப்பொருள் கையில் எடுக்கப்படும். இங்கே ஜனாதிபதி தேர்தல் வருகிற பொழுது நாங்கள் பொது வேட்பாளர் பற்றி சிந்திப்போம். இவ்வாறெல்லாம் இரண்டுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. கச்சதீவு விடயம் தொடர்பிலே அது ஒரு இந்தியாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்திலே அமைந்திருந்தாலும் ஏற்கனவே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கச்சதீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கச்சதீவு மையப்படுத்தி கடத்தொழிலில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்கள் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த, குறிப்பாக வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் கடற்தொழில் சமூகத்தைச் சேர்ந்த எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய உறவுகள் தான் அந்த தொழிலில் ஈடுபடுகின்றார்கள். ஆகவே இதனுடைய பாதிப்பு என்பது அதிகமாக எங்களுடைய மக்களைத்தான் பாதிக்கும். ஆகவே நான் நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் ஈழத்தில் இருக்கின்ற தங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை பாதிக்கக்கூடிய வகையிலே இவ்வாறான ஒரு முடிவுக்கு வரமாட்டார்கள். நான் நினைக்கிறேன் இது ஒரு தேர்தல் காலத்திலே நடைபெறுகின்ற, தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற ஒரு தேர்தல் கால பிரச்சாரமாக இருக்கும். அது முடிந்த பிற்பாடு இது பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வருவது தொடர்பிலே நாங்களும் கரிசனை கொண்டிருக்கிறோம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் விலகி இருக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகள் சூடுபிடித்திருக்கின்றது. இந்த நிலையில் வடகிழக்கில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக, பகிஷ்கரிப்பது தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் மிக தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. 75 வருடங்களிலே ஆட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பேரினவாத ஆட்சியாளர்கள் ஒரு பொழுதும் தமிழ் மக்களுடைய நலன்களை கருத்தில் எடுத்தது கிடையாது. 78ஆம் ஆண்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நடைமுறைக்கு வருவதற்கு முன்னரான காலத்திலும் சரி, அல்லது அந்த நிறைவேற்று அதிகார முறை நடைமுறைக்கு வந்த பிற்பாடும் சரி, ஆட்சியாளர்கள் யாருமே தமிழ் மக்களுடைய வாக்குகளை தங்களுடைய வெற்றிக்காக மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார்களே தவிர அதற்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய உரிமைகளை மதித்து செயல்படுவதற்கு எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் முன்வந்தது கிடையாது. தமிழர்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கவில்லை என்பது மட்டுமல்லாமல் தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைகளை கருண கொடூரமான முறையிலே நடைமுறைப்படுத்தி தமிழர்களை இன அழிப்பு செய்கின்ற செயல்பாடுகளைத்தான் மாறி மாறி முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த அனுபவங்களின் அடிப்படையிலே சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களை மதிப்பதற்கு தயாராக இல்லை, தமிழ் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிப்பதற்கு தயாராக இல்லை, தமிழ் மக்களை பாதுகாப்பாக வாழ விடுவதற்கு தயாரில்லை என்கின்ற செயல்பாடுகளை அவர்கள் நடைமுறையிலே நிரூபித்து வந்திருக்கின்ற ஒரு நிலையில்
தமிழர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து முற்றாக விலகி இருப்பதன் மூலமாகத்தான் எங்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பில் வாஷிங்டனில் விசேட கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நாளைய தினம் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் மத்திய ஆண்டு மாநாடு ஆரம்பமாக உள்ளது. அதன்போது நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான பயனுள்ள கலந்துரையாடலில் பங்கேற்க தயாராக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். மதுராக்குடு அந்தப்புல பிரதேசத்தில் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைத்திருந்து துப்பாக்கி வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இலங்கையில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியொன்றை இவ்வாறு வெடித்துள்ளதாகவும் சம்பவத்தில் பலத்த காயமடைந்தவர் ரிதிகம வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 51 வயதான தொடம் கஸ்லந்த பகுதியைச் சேர்ந்தவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் சில காலமாக துப்பாக்கிகளை பயன்படுத்தி விலங்குகளை வேட்டையாடி வந்தவர் என்றும் அவரால் வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியொன்றை இவ்வாறு வெடித்துள்ளதாகவும் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மெத்தனிய உலகட்டியாவு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்கு மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத ஆயுததாரிகள் இருவர் துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளதாக மெத்தனிய போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த வீடு பம்பர என்று அழைக்கப்படுகின்ற உள்ளூர் கஞ்சா வியாபாரிக்கு சொந்தமானது என்று போலீசார் தெரிவித்தனர். 12ஆம் இலக்க தோட்டாக்களும் 2 பிளின்லாக் ரக துப்பாக்கி ரவைகளையும் பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் வீட்டில் இருந்த யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். வீட்டின் தூண் மற்றும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது குண்டுகள் வீசப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மித்தனிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பண்டிகை காலத்தில் பட்டாசு வெடிப்பதால் செல்லப்பிராணிகள் மற்றும் வனவிலங்குகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுச்சூழல் ஆர்வலர் நயனக ரன்விலவின் கருத்துப்படி பட்டாசுகள் மனிதர்களின் அமைதியை சீர்குலைப்பது மட்டுமல்ல, வனவிலங்குகள் குறிப்பாக நாய்கள் மற்றும் பூனைகள் உட்பட பறவைகள் மற்றும் சிறிய பாலூட்டிகளின் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுகின்றது. உரத்த வெடிப்புகளின் பொருட்டு பறவைகள் பயத்தில் கூடுகளை விட்டு வெளியேறி அவற்றின் வாழ்விடங்களை சீர்குலைக்கும் நிலை ஏற்படும். விலங்குகள் மனிதர்களை விட மிகவும் அதிக செவித்திறன் கொண்டவை. அவை குறிப்பாக பட்டாசு வெடிப்புகளுக்கு அதி உணர்திறன் கொண்டவை. மேலும் 50% நாய்கள் பட்டாசு வெடிக்கும் போது பயம் அல்லது பதற்றத்தை அனுபவிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான 679 வெவ்வேறு வாகனங்கள் போதிய தகவல்கள் இன்றி காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் வாகன முகாமைத்துவம் தொடர்பில் 2019ஆம் ஆண்டு தேசிய கணக்காய்வு அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தணிக்கையில் 679 வாகனங்கள் இடம்பெயர்ந்தமை தெரிய வந்துள்ளது. 240 வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு கணக்காய்வுக்கு அறிவித்துள்ள போதிலும் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் போதிய தகவல்களை கணக்காய்வு சமர்ப்பிக்க தவறியுள்ளதாக கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் கொழும்பு துறைமுகத்திற்கு 8.4 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அதிநவீன ஸ்கேனர் இயந்திரங்களை ஜப்பான் அரசாங்கம் வழங்கியுள்ளது. இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவரால் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்காக முதலாவது உபகரண தொகுதி துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவிடம் அண்மையில் கையளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 150 ஸ்மார்ட் கழிவறை அமைப்பு நிறுவப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பிரவேசிக்கும் பிரதான இடமாக காணப்படும் கட்டுநாயக்க சர்வதேச விமானத்தின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி உயர் தொழில்நுட்ப உபகரணங்களை ஜப்பான் அரசாங்கம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அபிவிருத்திக்காக ஜப்பான் அரசாங்கம் தொடர்ச்சியாக ஆதரவளிக்கும் எனவும் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுகோஷி கிடேகி தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் இந்திய முட்டைகளின் விலை குறைக்கப்பட்டுள்ள அதேவேளை உள்ளூர் முட்டைகளின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களாக 40-45 ரூபாவாக குறைக்கப்பட்ட நாட்டு முட்டையின் விலை புத்தாண்டின் போது 50 முதல் 60 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர்கள் தெரிவிக்கின்றனர். மக்களுக்கு தேவையான முட்டைகளை தட்டுப்பாடின்றி வழங்கவும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் இந்திய முட்டை ஒன்றின் விலையை 42 ரூபாவில் இருந்து 36 ரூபாவாக குறைக்க லங்கா சதோச நடவடிக்கை எடுத்துள்ளது.
கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த கார் வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதி விபத்துக்கு உள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் இன்று ஹெலிகேல ஸ்ரீ வீரசக்தி விநாயகர் ஆலயத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு இன்று காலை கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி வந்த கார் ஒன்றே விபத்துக்குள்ளாகியுள்ளது. 51 மற்றும் 62 வயதுடைய 2 பெண்களே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஹெலிகேல போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பலாங்குடி பெட்டிக்கிள பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பலாங்குடி பெட்டிகளபத்த பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த சம்பவத்தில் காயமடைந்த மேலும் 2 இரத்தினபுரி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இரு குழுக்களிடையே நிலவிய முரண்பாட்டின் விளைவாக இந்த சம்பவம் நேர்ந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது என பலாங்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அரளங்கவில ருகுணுகம பிரதேசத்தில் பிளாஸ்டிக் தண்ணீர் தாங்கி கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். ருகுணுகம பிரதேசத்தில் வசித்து வந்த 3 வயதும் 7 மாதங்களுமான சிறுமியே இவ்வாறு உயிரிழந்தார். தண்ணீர் தாங்கிக்கு கீழே இருந்த தொட்டியில் நீராடிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சிறுமி மீது நீர் தாங்கி வீழ்ந்த நிலையில் பொலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். சடலம் பொலனறுவை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளது. தென் கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்டிருந்து பாரியளவான போதைப்பொருள் நேற்று மாலை காலி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. 250 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற 2 நெடுநாள் மீன்பிடி கப்பல்களை இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்திருந்தனர். அந்த கப்பலில் 179 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 83 கிலோகிராமுக்கும் அதிகளவான ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கப்பலில் இருந்த 6 பேரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட உள்ளனர். மலர்ந்திருக்கும் குரோதி தமிழ் புதுவருட பிறப்பினை முன்னிட்டு ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான இந்து ஆலயங்களில் விசேட அபிஷேக ஆராதனைகள் இன்று காலை இடம்பெற்றன. இவ்குரோதி புதிய வருட பிறப்பினை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்த சுவாமி தேவஸ்தானத்தில் புது வருட சிறப்பு வழிபாட்டு பூஜைகள் இடம்பெற்றன. இவ்வுற்சவத்தினை ஆலய பிரதம குரு வைகுந்தன் குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரிகள் நடத்தி வைத்தனர். வசந்த மண்டபத்தில் அலங்கார கந்தன் வள்ளி தேவானைக்கு விசேட கிரிகைகள் இடம்பெற்று முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் வீற்றிருந்து எழுந்தருளியாக வீதி உலா வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதேவேளை புத்தாண்டு தினத்தில் வவுனியா வைரவ புளியங்குளத்தில் எழுந்தருளியிருக்கும் ஆதிவிநாயகர் திருக்கோவில் தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டு புத்தாண்டு வழிபாட்டிலும் தேர் திருவிழா வழிபாட்டிலும் ஈடுபட்டனர். வவுனியாவில் உள்ள முக்கிய திருத்தலங்களில் ஒன்றாகிய வைரவ புளியங்குளம் ஆதிவிநாயகர் திருக்கோவிலின் மகோற்சவ பெருவிழா கடந்த 6ஆம் தேதி ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. மகோற்சவ பெருவிழாவின் 9ஆம் நாளான இன்று தேர் திருவிழா மகோற்சவ பிரதம குரு சிவஸ்ரீ திவாக குருக்கள் தலைமையில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. ஈரான் அனுப்பிய 99% ஏவுகணைகள் இஸ்ரேலிய வான்வெளிக்குள் நுழைவதற்கு முன்பே சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் அனுப்பிய 99% ஏவுகணைகள் இஸ்ரேலிய வான்வெளிக்குள்ள நுழைவதற்கு முன்பே சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. குறைந்த எண்ணிக்கையிலான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மட்டுமே நாட்டின் எல்லையை அடைந்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹகாரி தெரிவித்துள்ளார். சுமார் 300 ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் ஈரானால் ஏவப்பட்டதாகவும் சில ஏவுகணைகள் ஈராக் மற்றும் யமனில் இருந்து வந்ததாகவும் இஸ்ரேல் கூறுகிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதல் பாதுகாப்பு வழங்குவதாக அமெரிக்கா உறுதியளித்துள்ளதுடன் பிரித்தானியாவும் தனது போர் விமானங்கள் இஸ்ரேல் எல்லைக்குள் நிலைநிறுத்தி இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு அளித்துள்ளது. இது தொடர்பில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சுருக்கமான பதிவொன்றை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் நாங்கள் இடைமறித்தோம், தடுத்தோம், நாங்கள் ஒன்றாக வெற்றி பெறுவோம் என தெரிவித்துள்ளார். இந்த மாத தொடக்கத்தில் டமாஸ்கஸில் ஈரானிய ராணுவ தளபதி மற்றும் துணை அதிகாரிகளை கொன்றமைக்கு பதிலடியாக தற்போது ஈரான் தாக்குதல் நடத்துவது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.